எல்லாமல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பினிய சமூக வலைதள நண்பர்களே, 3/7/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. பொதுவாக மனித வாழ்க்கையில் எதை நாம் இனிமேன்னு நினைக்கிறோமோ அது எந்த ஒரு இனிமையாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது சலிப்பு தட்டிடும். சில இனிமைகள் 2 மாதத்தில் சலிப்பு தட்டும், சில இனிமைகள் 2 வருஷத்தில் சலிப்பு தட்டும். சலிப்பு தட்டாத எந்த ஒன்றுமே இல்லை உலகத்தில். பெருசாக வேணாம், நம்ம இப்போ பிரியாணியை விரும்பி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம என்ன செய்கிறோம், பிரியாணியை சாப்பிட்றோம். அதுக்காக நம்ம சாப்பிட்டேவா இருப்போம்? அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல. பிரியாணியாக இருந்தால் கூட இல்லை, இதுக்கு மேலே வேணான்றுவோம். இதான் மனிதனை இறைவன் இந்த மாதிரியான உணர்வில் தான் படைச்சிருக்கான். உலகத்தில் எந்த ஒரு இனிமையை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு சூழலில், ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிடும், அது சலிப்பு தட்டிடும். அந்த சலிப்பு தட்டி அதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி தப்பான முடிவுகளெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் இஸ்லாம் வைக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் எதுக்குன்னு கேட்டால், இவன் அவனுக்கு ரசனை இருக்கிற முடியும் இருந்துகிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் விட்டு போட்டு போயிடுவான். அப்படி விட்டு போயிட்டான்னு சொன்னால் அப்போ அவங்களுக்குரிய அந்த பாதுகாப்பு எல்லாமே இருக்குல்ல, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? அப்படிங்கிறதுனால தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் வைக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு பல விதமான கட்டுப்பாடுகளை இஸ்லாமிய மார்க்கம் வைக்கத்தானே செய்யுது. அப்போ திருமணங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டதில் 2 குடும்பம் சம்மந்தப்பட்டது. 2 குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால தான் பலவிதமான ஆலோசனைகளை தம்பதியினர்களுக்கு என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. பலவிதமான உரிமைகள் என்ன செஞ்சுருக்குன்னா கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி பலவிதமான ஆலோசனைகள் என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருகிறது. இதுக்கெல்லாம் மூலமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில் எந்த ஒரு இனிமை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சிடும், அது சலிப்பை தட்டிடும். சலிப்பு தட்டினா பரவாயில்ல, வெறுப்பு தட்டிடக்கூடாது. ஏன்னா சலிப்பு தட்டுறதை நாம் என்ன செய்ய முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா அது மனிதனுடைய இயல்புல உள்ளது. அதே நேரம் இந்த வெறுப்பு தட்டக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அமைத்து விடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு பெரிய வருத்தம், பெரிய உளைச்சல் நோயெல்லாம் என்ன செய்யணும்னா பிற்காலத்தில் ஏற்பட்டு போயிடும். இப்போ புரியறதுக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ ஒரு மனிதன் திருமணத்துக்கு எப்போ தயாராகிறானோ அப்போ தான் என்ன செய்யணும்னு கேட்டால் வரன் தேடவே ஆரம்பிக்கணும். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு நீங்கள் தயாராகிட்டீங்களா, மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், பொண்ணு தேடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் திருமணத்துக்கே தயாராகலைன்னு சொன்னால் அந்த சிந்தனை அந்த நேரத்தில் தேவையில்லைங்கிறனால தான் நீங்கள் தயாராகலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், திருமணத்துக்கு தயாரானால் நீங்கள் மணமக்களை தேடுவதற்கு முயற்சி பண்ணணும். திருமணத்துக்கு நீங்கள் தயாராகலையா, அதன் பக்கம் நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குமில்ல, படிப்புங்கிற வேலை இருக்கும், தொழிலுங்கிற வேலை இருக்கும், வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம இப்போ சேகரிக்கணுங்கிற மாதிரியான சிந்தனை இருக்கும். இந்த சிந்தனையும் அந்த சிந்தனையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் எந்த நேரத்தில் எந்த சூழலில் செய்யணுமோ அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும். அந்த வரிசையில் தான் திருமணத்துக்கு ஒரு மனிதன் தயாராகிட்டானா அந்த நேரத்தில் வரன் தேடுறது அவனுக்கு அவசியமாகி போயிடுது. சரி, வரனை நீங்கள் தேடிட்டீங்களா, உடனடியாக திருமணத்தை முடிச்சிடணும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. இப்போ நீங்கள் இப்போ என்ன சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, மாப்பிள்ளையை பார்ப்பாங்க, பொண்ணை பார்ப்பாங்க. திருமண டேட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் கழிச்சு தள்ளி வச்சுருப்பாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கல்யாணத்தை வச்சுக்கலாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த பெரியவர்கள் முடிவு செஞ்சு வச்சுருவாங்க. இது அவர்கள் ஒரு நம்ம அந்த பின்வாழ்க்கையை யோசித்து இப்போவே முடிவு செய்கிறது நல்லது தானேங்கிற மாதிரி அவர்களுக்கு தோணுகிறது. ஆனால் இந்த திருமண விஷயத்துலலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, திருமணத்துக்குன்னு சொல்லி நீங்கள் மணமக்களை பார்த்துட்டீங்களா, மாப்பிள்ளையை பார்த்துட்டீங்களா, பொண்ணை பார்த்துட்டீங்களா, திருமணத்திற்குரிய ஏற்பாடில் இறங்கி என்னமே தவிர திருமணத்துக்கு முடிவு பண்ணி போட்டு திருமணத்தினுடைய அந்த நாளை என்ன செய்யக்கூடாது, மாதக்கணக்காக வருடக்கணக்காவெல்லாம் கடத்தக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதா ஹத்தப இலைக்கும் மன் தர்லவுன தீனஹு வ ஹுல்கஹு, யாருடைய மார்க்கப்பற்று, யாருடைய நற்குணத்தை நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த மாதிரியான ஒரு வரன் உங்களுக்கு கிடைத்து விட்டது. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரியான மாப்பிள்ளை உங்களுக்கு அமைஞ்சிட்டார், நீங்கள் நினைக்கிற மாதிரியான பெண்ணே உங்களுக்கு அமைந்து விட்டார் என்று சொன்னால், குணமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறது, அவர்களுடைய மார்க்க அந்த இறை பக்தியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இறையச்சம் அதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், இப்போ ஜவ்விஜூஹு, நீங்கள் திருமணம் செஞ்சுக்குங்க. வரனை பார்க்குறீங்க, உங்களுக்கு திருப்தி ஆயிருச்சா, அடுத்த வேலையாக நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் திருமணம் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க,
இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவ்வாறு நீங்கள் செய்யவில்லையானால் தக்குன் ஃபித்னா, அதனால் பலவிதமான அந்த சோதனைகளெல்லாம் ஃபில்லர்லி உலகத்தில் ஏற்படும். அதே மாதிரி ஃபசாதுன் அரீஸ், பலவிதமான குழப்பங்களும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதான் நீங்கள் திருமணத்தை மணமக்களை பார்க்குறீங்க, பொண்ணு தேடுறீங்க, மாப்பிள்ளையை தேடுறீங்க, உங்களுக்கு தேவையான ஒரு துணையை அல்லாஹ் அமைச்சிட்டான்னு சொன்னால் திருமணத்தை செஞ்சிடணுமே தவிர அதை போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அதை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற கருத்துலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை நீங்கள் திருமதியில் 1084வது செய்தியாக நீங்கள் என்ன செய்யலான்னா பார்க்கலாம். இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டால், ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இவருக்கு இவர் தான் மாப்பிள்ளை, இவளுக்கு இவ தான் என்னது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி முடிவை செய்துவிட்டு திருமணத்தை 1 வருஷம் 2 வருஷம்னாலாம் என்ன செஞ்சுருவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. தள்ளி வச்சாவது நம்ம அதை ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்யலாம், ஜீரணித்து கொள்ளலாம். ஆனால் என்னன்னா திருமணத்தை முடிவு பண்ணிடுவாங்களா, கல்யாணத்தை நடத்தியும் வைக்க மாட்டாங்க, நாளையும் பிற்படுத்தி போட்டுட்டு இதற்கு இடைப்பட்ட அந்த நாட்கள் இருக்குல்ல, அந்த மாதங்கள், அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பெண்ணிட்ட மாப்பிள்ளை என்ன செய்வார்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாப்பிள்ளைகிட்ட அந்த பொண்ணு என்ன செய்யணும்னு கேட்டால் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதை யாருமே சமூகத்தில் தப்பாக சொல்ல மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆகத்தானே போகுது. அப்போ அவங்க 2 பேர் பேசுகிறதுல என்ன தப்பு, அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, நாள் கணக்காக மாதக்கணக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் நிச்சயிக்கப்பட்ட ஆணுடன் என்ன செய்வாங்க, அவங்க பேசக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திரைப்படத்தில் கூட அப்படி தான் காட்டுறான். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதாக இருந்தால் என்ன செய்யுங்க, 2 பேர் பேசி பழகணும். என்னத்தை பேசி என்ன பழகிறது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, இது திரைப்படத்துல எல்லாம் இது என்னமோ ஒரு சிறந்த ஒரு வழிமுறை மாதிரி காட்டுற காரணத்தினால இவங்களும் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்களும் இதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்றது இல்லை. ஏன் அவன் தான் கல்யாணம் பண்ண போகிறான்ல, அவ்வளோ தானே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைக்கிறது, பொண்ணு வீட்டுக்காரங்க நினைக்கிறது, மாப்பிள்ளையாக வரப்போகக்கூடிய ஆள்கிட்ட தான் அந்த பெண்ணு பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணு வீட்டுக்காரங்களும் என்ன செய்கிறது, அப்படி நினைத்து கொண்டு இது உரிமை, இதுதான் சுதந்திரம், இதுதான் சிறந்த வழி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா முடிவு செய்து விடுகிறார்கள். ஆனால் இது சமூகத்தில் நல்ல விளைவை ஏற்படுத்தி இருக்கிறதா, நல்ல பயனை ஏற்படுத்தி இருக்கிறதா, விளைவை ஏற்படுத்தி இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா இது பெரும்பாலும் விளைவைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்ன, மனிதனுடைய மனம் என்பது மாறக்கூடியது. இந்த நேரத்தில் நம்மளுக்கு இது ரசனையாக தெரியும். இதை விட சிறப்பாக ஒன்று நம்மளுக்கு தென்பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் நம்ம யோசிப்போம், இதை வாங்குறதுக்கு பதில் அதை நம்ம வாங்கியிருக்கலாமே, அப்படியெல்லாம் மனுஷனுக்கு வரும் இல்லை. ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னா அதே வேலையில் வேற ஒரு பொருள் தென்படும், இதை விட தரமாக இருக்கும், இதை விட அழகாக இருக்கும் பொழுது நம்மளுடைய மனசு என்ன செய்யும்னு கேட்டால், சரி இதை விட நம்ம அதை வாங்கியிருக்கலாமே, அந்த மாதிரியான அந்த சிந்தனையெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களா ஏற்பட்டுரும். ஆனால் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இப்படி ஏற்படுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா, நாம் போய் இந்த குடும்பத்தில் நம்ம என்ன போய் தேர்வு பண்ணிட்டோமே, இந்த ஆளை போய் தேர்வு பண்ணிட்டோமே, இந்த பொண்ணை போய் தேர்வு பண்ணிட்டேங்கிறமே அப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்துடும். இது உள்ளத்தில் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த எண்ணம் தான் பிற்காலத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த சந்தோஷத்தை என்ன செய்யும்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைக்கும், நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே வரும். காரணம் என்ன, திருமணத்துக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, டக்குன்னு திருமணத்தை நடத்திட்டு போயிடணுமே தவிர அந்த 4 டேட்டையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று சிந்திச்சு பாருங்கள், இப்போ ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குனாலும் சொல்கிறாங்கல்ல, ஏதாவது ஒரு அறிவாளி இப்படி பேசுவானா, ஒரு அண்ணன் தம்பிகிட்ட 10 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டான், ஃபோனில் பேச மாட்டான். ஒரு அம்மாட்ட கூட மகன் என்ன செய்ய மாட்டான், 10 நிமிஷம் பேச மாட்டான். மனைவிட்ட கூட பேச மாட்டான். அப்படி பேசுவாங்களா? இரத்த உறவுகளிடத்திலும் கூட மொபைல்ல எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இவ்வளோ மணி நேரமெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பேசுறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும் போது இவங்க யார் இரத்த உறவா, நீங்கள் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே தவிர மார்க்க ரீதியில் அது குற்றங்கிறது வேற. ஏன்னா திருமணமானதுக்கு பின்னாடி தான் அவர்கள் கணவன் மனைவியாக மாறுகிறார்களே தவிர திருமணத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணும் அந்நிய பெண் தான், இந்த ஆணு அந்நிய ஆண் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் பேசுவது, அதே மாதிரி தனியாக செல்வது, இப்படியான கட்டத்தில எல்லாம் செய்தா முக்கியமாக இருப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அது இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கணுமே இல்லையா? இப்போ என்னன்னா எல்லாம் மீறி பேசுவாங்க. அதாவது திருமணத்துக்கு முன்னாடி துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா லேசாக நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வருஷம் தள்ளி வச்சுட்டோன்னு வைங்களேன், இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு நண்பன்ட்ட பேசுகிற மாதிரி அது எதெல்லாம் பேசணுமோ அதை பேசினா பரவாயில்ல, தேவையற்ற பேச்சுக்களை பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இதே மாதிரி இப்போ உதாரணமாக இப்போ 2 பேரும் மறுமணம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன்,
அந்த ஆள் வந்து பொண்டாட்டி விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்டார், இந்த ஆள் வந்து புருஷனை விவாகரத்து பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். இவங்க 2 பேர் வந்து நம்ம ஒருவர் புரிந்து கொள்வதற்குன்னு சொல்லி இந்த நாளை கடத்துனீங்கன்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுவானா அவன் பொண்டாட்டியை பற்றி சொல்லுவான், இவன் என்ன பண்ணுவானா இவளுடைய புருஷனை பற்றி சொல்லுவா. இந்த நேரத்தில் எல்லாமே ரசனையாத்தான் இருக்கனால புரிந்து கொள்ளணும். இப்படி பேசக்கூடிய நேரத்தில் ரசனையாத்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் போய் அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில், ஏன்னா இப்போ பேசுகிறதெல்லாம் என்ன சத்தியவான்கள் சத்தியமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் அந்த தனிமையில் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, மொபைலில் பேசுகிறாங்கல்ல, அல்லது வெளியே போய் பேசுகிறாங்கல்ல, எல்லாம் சத்தியம் தான் பேசுவாங்களா? அதாவது அந்த பெண்ணை கவருவதற்கு என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி இவன் தன்னை பில்டப் பண்ணி சொல்லுவான். அவள் தன்னை இந்த ஆண் கவருவதற்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவளும் என்ன செய்வா, பில்டப். சொல்லப்போனால் ஒரு 100க்கு ஒரு 50% கூட அவங்க வந்து உண்மை பேச மாட்டாங்க. விளங்குதுங்களா? அதிகப்படியான கற்பனைகளையும் தேவையற்ற வாக்குறுதிகளெல்லாம் என்ன செய்வாங்க. அது துவக்கத்தில் மனிதனுடைய மனம் அப்படித்தானே. அதான் இதை அடையணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர, அதை வந்து அதுக்கு பின்னாடி என்னவெல்லாம் ஏற்படுங்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நுழையும் போது தான் தெரியும். அப்போ யாருக்குமே தெரியாது. சில விஷயங்களை தான் நம்ம வந்து படித்து தெரிந்து கொள்ளலாம், சில விஷயங்களை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம், சில விஷயங்களை வந்து நம்ம அனுபவத்தில் கால வைக்கும் போது தான் அதனுடைய வழியாக இருந்தாலும் நம்மளுக்கு 100% புரியும், அதனுடைய இனிமையாக இருந்தாலும் 100% நம்மளுக்கு புரியும். விளங்குதுங்களா? அப்போ இதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான அனுமதியெல்லாம் என்ன செய்யலை, யாருக்குமே கொடுக்க கிடையாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் இன்னும் என்னன்னு கேட்டால், சில பேர் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்களா, பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு அதிருப்தி வந்துடும். யாருக்கு? அந்த பெண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ அதிருப்தி வந்துடும். இல்லை நான் வந்து உனக்கு கல்யாணம், அவங்க பேசிக்குவாங்க. இந்த 2 குடும்பத்தவர்களும் தேதியை நிச்சயம் பண்ணிட்டு சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பத்திரிகையை அடிச்சுக்கிட்டு. அதற்கான முயற்சிகளில் 2 குடும்பமும் என்ன செய்யுது, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவர்கள் பேசி என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா உரிமை தானே, இன்றைக்கி காலத்துலலாம் நம்ம பார்க்குறோம்ல, இந்த வாடா போடான்னு பேசுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுது, என்னமோ ஒரு பிரிய மாதிரி பாசம் மாதிரி. அதாவது கணவனை வந்து வாடாங்கிறது போடாங்கிறது, வாடிங்கிறது போடிங்கிறது, இதெல்லாம் வந்து அந்த நேரம் தான் ரசனையாக இருக்கும். வழங்குதுங்களா? நீங்கள் கணவனை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு திருமண பந்தத்தில் கல்யாணம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், வாடான்னா அவன் சும்மா இருப்பானா? அந்த இடத்துல செருப்பு கழட்டி உங்களை அடிக்கத்தானே செய்வான். அப்போ நீ தனியாக இருந்து பேசுறது அது என்னென்னா எல்லாம் சும்மா வார்த்தை ஜாலம் தான். வழங்குதுங்களா? இதெல்லாம் மனிதனுடைய ரசனைக்கு இருக்கக்கூடிய சில செய்திகள், இதெல்லாம் நீடிக்கக்கூடிய செய்தியாகவெல்லாம் என்ன இல்லை. அப்போ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, சில பேர் இப்படி பேசிட்டு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன்ருவான். அவன் என்ன சொல்லுவா, இவனை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத, நான் சம்மதிக்க மாட்டேன். இப்போ என்ன ஆயிரும், 2 குடும்பத்தவர்களும் இணைஞ்சு தான் போய் பார்த்துருக்காங்க, தேதியை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கை சேதமாகி போய் கடைசியில் அந்த 2 குடும்பத்துக்கு மத்தியில் விருப்புகளும் இப்படியெல்லாம் எத்தனை விஷயங்கள் வந்து அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய செய்தியாக இல்லை. ஆனால் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் போய் நீங்கள் விசாரித்து பாருங்களேன், உங்கள் ஜமாத்தில் போய் விசாரித்து பாருங்களேன், இது மாதிரி எத்தனையோ சம்பவங்களை எல்லாம் நீ என்ன செய்யலாம், கேள்விப்படலாம். அப்போ திடீர்னு இவங்க விட்டு போட்டு போயிடுவாங்களா, திடீர்னு இங்கே போய் அந்த கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன, வேற ஒரு மாப்பிள்ளையை தேடுவாங்க, இவனுக்கு வேற ஒரு பொண்ணை தேடுவாங்க. அப்படி தேடி அவர்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டாங்கன்னா சரி, அவர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ இதுக்கு பதிலாக நம்ம அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த நினைவுகள் இருக்குல்ல, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் 5 மாதம் 7 மாதம் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நினைவுகள் நீங்கள் ஒருவனுக்கு மனைவியானதற்கு பிறகு, நீங்கள் ஒருவனுக்கு கணவனானதற்கு பிறகு ஒரு சின்ன அதிருப்தி ஏற்பட்டால் கூட அதை என்ன செய்வீங்கன்னா யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் என்னதுக்கு, தேவையில்லாத உளைச்சல் நோய் என்னத்துக்கு? வணங்குதுங்களா? வாழ்க்கைங்கிற இதெல்லாம் கிடையாது. நீங்கள் அரை மணி நேரம் பேசுறதுனால எல்லாம் அப்படி பயங்கரமாக அப்படி கட்டி பிடிச்செல்லாம் வாழ்ந்துடவெல்லாம் மாட்டீங்க. வாழ்க்கைங்க இதெல்லாம் வந்து ஒரு திருமணங்கிறது யதார்த்தமாக எளிமையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதுக்கு பெரிய அப்படி தியாகம் பண்ணி பயங்கரமாக சிந்தனைக்கெல்லாம் இதில் ஒரு இடமும் இல்லை. உங்கள் வீட்டில் அம்மா அப்பா எப்படி வாழ்கிறாங்க அந்த மாதிரி தான் நீங்களும் வாழ போகிறீங்க. அதே மாதிரி தங்கச்சியும் மச்சானும் எப்படி வாழ்கிறாங்க அப்படித்தான் நீங்கள் வாழ போகிறீங்களே தவிர, நீங்கள் 50 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, அல்லது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, எப்படி நீங்கள் திருமணம் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் நுழையும் போது தான் உண்மையான முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய இப்போ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, அந்த கணவனுடைய உண்மையான முகம் 10 நாளில் உங்களுக்கு தெரியும், அந்த மனைவியினுடைய உண்மையான முகம் 10 நாளில் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பொறுத்து சகித்து இப்படி போனால் தான் அது உருப்படுமே தவிர, நாம் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்ன இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மார்க் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் இந்த மாதிரியான பந்தத்தை பற்றியெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த கணவன் மனைவி பந்தத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இதில் வந்து உங்களுக்கு அத்தாட்சி இருக்குதுங்கிறான். ஏன்னா இந்த பந்தமெல்லாம் இறைவன் ஏற்படுத்தக்கூடியது, நம்மெல்லாம் வந்து அப்படி உருவாக்கிட்டெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. பெருசாக வேணாம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆளை வந்து இப்போ நான் என்ன செய்கிறேன், பொண்ணு பார்க்குறேன்னு வைங்களேன், தேதி முடிவு பண்ணலை, ஆனால் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்.
இப்போ நான் எந்த பொண்ணை பார்த்தேன்னா அவன் நாளைக்கு விபத்தில் அடிபட்டு செத்துட்டான்னு வைங்களேன், என் குடும்பத்தவர்கள் என்ன பேசுவாங்க? நல்ல வேலை, தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி அவள் போய் தொலைஞ்சா, இல்லைன்னா நம்மளுடைய மகவாள் கெட்டு போயிருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த பையனுடைய அம்மா அப்பா பேசுவாங்கள்ல, குடும்பத்தவர்கள் பேசுவாங்கள்ல. அதே மாதிரி தேதி குறிப்பிடாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ கணவன் வந்து ஏதாவது ஒரு விபத்தில் போயிட்டான், அல்லது வந்து ஒரு போலீஸே பிடிச்சிட்டு போயிட்டான்னு வைங்களேன், நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இவனை கட்டியிருந்தால் நம்மளுக்கு பெரிய சோதனை அனுபவிச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல. எப்போ சொல்லுவாங்க? தேதி குறிக்கிறதுக்கு முன்னாடி. அதே நேரம் சம்மதமெல்லாம் தெரிவிச்சிருப்பாங்க. தேதி குறித்து திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திருமணம் ஆன அன்றைக்கு கணவன் வந்து விபத்தில் அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னு வைங்களேன், மனைவி வந்து விபத்தில் ஆகிப்போச்சுன்னு வைங்களேன், அந்தந்த குடும்பத்தவர்கள் மட்டுமில்ல 2 குடும்பத்தவர்களும் துடிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா துடிக்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி. கல்யாணங்கிற பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ நம்மளை தப்பிச்சது போதும்னு சொல்லி பெருமையாக நினைக்கிறாங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் இப்படி ஏற்பட்டுச்சுன்னா என்ன நினைக்கிறாங்க? அந்த உறவுக்காக வேண்டி அவங்க துடிக்கிறாங்கல்ல, வருத்தப்படுறாங்கல்ல. அப்போ இந்த வருத்தம், இந்த பாசம், இந்த இணைப்பெல்லாம் யார் கொடுக்கறது? இறைவன் கொடுக்கறது தான். விளங்குதுங்களா? அதனால் இறைவன் தான் வந்து இயல்பாக அல்ல அப்படி அமைச்சிருக்கிறான். ஆணையும் பெண்ணையும் என்ன செஞ்சுருக்கிறான்? அப்படி அமைச்சிருக்கிறான். எதை நீங்கள் சிந்திக்கணும்னு கேட்டால், திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா, நம்ம எப்படி வாழணும், எந்த இடத்துல நம்ம வாழ போகிறோம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் போகும்போது நம்ம குடும்பத்தில் மாமியார் இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் சகித்து கொண்டு தான் நம்ம போகணும். கணவனுடைய பொருளாதாரம் இவ்வளோ தான், மனைவியினுடைய அந்த உடலமைப்பு இவ்வளோ தான், மனைவியினுடைய அந்த உளவியல் இதுதான், கணவனுடைய அந்த உளவியல் இதுதான். இது மாதிரியான இயல்புகளை எல்லாம் படிச்சுட்டு உள்ளே போனால் போதுமே தவிர, திருமணத்துக்கு முன்னாடி உட்காந்து 1 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறது, அல்லது திருமணத்தினுடைய தேதி நிச்சயிக்கப்பட்ட பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும்? பிற்காலத்தில் வேதனையைத்தான் பெற்றுத்தரும். சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம், அது வந்து பல பேர்த்துக்கெல்லாம் என்ன செய்யும்? இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்களும் நாளைக்கு இப்படி சொல்லக்கூடிய கட்டத்தையெல்லாம் என்ன செய்வாங்க? அடைவாங்க. வணங்குதுங்களா? அதனால் சில விஷயங்களில் நம்ம சீக்கிரம் தீ இருக்குல்ல, நெருப்பை தொட்டால் சுடும்னு நம்ம சொல்கிறோம். அறிவாளி என்ன செய்வான்? அப்படியே இருந்துக்குவான், அவ்வளோதான். என்னது இப்படி சுடுமா அப்படின்னு சொல்லி தொட்டான்னா சுடத்தானே செய்யும். நீங்கள் விரும்பி தொட்டாலும் சுடத்தான் செய்யும், அதே மாதிரி விரும்பாமல் தொட்டாலும் சுடத்தான் செய்யும். ஏன்னா அது நெருப்பு. அதே மாதிரி தான். வணங்குதுங்களா? அதனால் இது மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும்? கவனமாக நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். குறிப்பாக இளைய தலைமுறையினர்களுக்கு இந்த பாடங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லிக் கொடுங்க. பெண்ணாக இருந்தால் அந்த பெண் எப்படி வந்து வாழ்க்கை முறையை எப்படி கொண்டு போகிறது, குடும்பத்தில் எப்படி இருக்கிறது, மாமியானா யார், மாமனார்னா என்ன, சொந்தங்கள்னா என்ன, பந்தங்கள்னா என்ன, வாழ்க்கையில் இப்படிலாம் சிக்கல் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி பையனாக இருந்தால் உனக்குள்ள கடமை என்ன, உன்னுடைய மனைவிட்ட உனக்கு எந்த அளவுக்கு ரைட் இருக்குது, அந்த குடும்பத்தில் நீ எப்படி நடந்து கொள்ளணும், இப்படியான உபதேசங்களை பண்ணி அனுப்புங்க. வணங்குதுங்களா? அதனால் மார்க்க ரீதியிலையும் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, நிச்சயிக்கப்படாத பெண்ணாக ஆணாக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? அந்த திருமணம் என்ற பந்தத்திற்குள் நுழையிறதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து கேட்க வேண்டியது இருக்குது, சரி நம்ம தான் நிச்சயம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது கருத்து கேட்க வேண்டியது இருக்குதா? எப்படி கேட்கறது பாதுகாப்போம். உதாரணமாக அவங்களுடைய பெற்றோனுடைய தந்தையினுடைய நம்பர் இருக்குமில்ல, அதே மாதிரி இவர்களுடைய தரப்புலையும் தந்தையினுடைய நம்பர் அதே மாதிரி உறவுக்காரர்களுடைய நம்பரெல்லாம் இருக்குமில்ல, அவர்கள்ட்ட கால் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை கேட்க வேண்டியது இருக்குது, இப்படி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் போய் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்கன்னு வைங்கன்னா, நீங்கள் தேவையற்றதை பேசவும் மாட்டீங்க, தேவைக்கு உள்ளதை மட்டும்தான் பேசுவீங்க. தேவையில்லாமல் பொய் சொல்லி என்ன செய்வீங்க? அப்படியே நம்ப வச்சுட்டெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கெல்லாம் எப்போ நீங்கள் போக மாட்டீங்கன்னா, அதாவது திருமணம் ஆகிற முடியும், மாப்பிள்ளையினுடைய நம்பரு பொண்ணுக்கு தெரியக்கூடாது, பொண்ணுடைய நம்பர் மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாது. சுருக்கமாக சொல்ல போனால் என்ன, தெரிஞ்சாலும் பேசக்கூடாது. வணங்குதுங்களா? இதெல்லாம் தான் உங்களுடைய வாழ்வை, அந்த இனிமையை வந்து சலிப்பு தட்டாமல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம் பார்த்தீங்களா. சலிப்பு தட்டுறதுனாவது பரவாயில்ல, வெறுப்பு தட்டிடக்கூடாது. வெறுப்பு தட்டிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடும். வணங்குதுங்களா? அதனால் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சோன்னா நீங்கள் மனதில் வைத்து கொண்டு பிற மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.